திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு தேவை, வேற ஆள் இல்லை. இருந்தாலும் இவர மாதிரி இல்லை. விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவரு எங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க சொல்லுறீங்க பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்பவும் அதே நிலை? எப்பவுமே அதேதான். அதுல மாற்றத்துக்கு இடமே இல்லை. நாங்க அது கொள்கை பூர்வமா எடுத்த முடிவு. அதுல எந்த சமரசத்துக்கும் இடமில்லை, ஊசலாட்டமும் இல்லை. கால ஓட்டத்துல எந்த கால ஓட்டத்திலையும் சரி, எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் பாமக இன்னைக்கு நீங்க இதை பதிவு பண்ணி வச்சீங்க, எந்த காலத்திலையும் பயன்படும் உங்களுக்கு. இதுல நான் உறுதியா இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குட்டி பாஜக மாதிரி தான். அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன், அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங், அவங்களுடைய பாலிடிக்ஸு, அவங்க பண்ணக்கூடிய சில தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாமே அப்படியே டிட்டோ பிஜேபி மாதிரி தான் செயல்படுறாங்க. அவங்க பாமக என்கிற பெயரில் இயங்கும் பாஜக. அது திமுகவும் பாமகவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ள நான் இடையில தலையிட மாட்டேன். உங்க கொள்கை ஒண்ணு இருக்குல்ல, நாங்க வெளியேறுவோம். பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுது. நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு. இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு. நான் சொல்றேன் பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம். சும்மாலாம் சொல்லல, நான் இருக்க மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆகிறதா கிடையாது.